ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக். இப்போ நீங்கள் பொருள் பார்க்கும்போது ஒரு சூப்பராக எடி குயிக் ஷார்ட் ஸ்வீட்டும் எடி பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள்கிட்ட இருக்கிற ஐட்மோஷன் ஆப்பையும் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் உங்களுக்கு எது செட் ஆகுதோ அது வந்து பண்ணாக்க நீங்கள் இன்புட் பண்ணி ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இதில் எப்படி ஷோ ஆகும். ஜஸ்ட் நம்ம வீடியோக்குள்ளே பார்த்து மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கை மட்டும் மறக்காமல் பண்ணிங்க. ஸோ நீங்கள் ப்ராஜெக்ட் இன்புட் பண்ணி அப்படியே வந்து பண்ணால் நீங்கள் பேக் வந்து ஃபஸ்ட்டு வந்து பண்ண நம்ம எடி பண்ணுறதுக்கு நம்ம எடி பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதுக்கு வந்து பண்ண கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து ஒரு 4:5 ப்ராஜெக்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து மீடியோ கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் வந்து பண்ணாக்க செலக்ட் பண்ணிக்கோங்க. மேலே 3 பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் ஃபுல் கம்ப்ரஸர் பாருங்கள் அது நீங்கள் வந்து பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கீழே மோட்ஸில் போயிட்டு சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி கட்ட ஒரு பிக்கு தோமா நீங்கள் ஜூம் பண்ணி ஃபுல் ஸ்கில்ல நீங்கள் செட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் மேலே காலில் எஸ் பட்டன் இருக்கா அது நீங்கள் செலக்ட் போயிட்டு இதில் கிரியேட் ஃப்ரம் எஸ்பிஞ்ச் இருக்கு பாருங்கள் அதையும் கிளிக் போயிட்டு கீழே எஸ் பண்ணிங்கனாக்கா ஸோ இந்த பக்கு 4:5 கன்வெர்ட்டர் இதை நீங்கள் சேவ் பண்ணிக்கோ. இது சேம் மெத்தட் உங்ககிட்ட பிக் இருந்துச்சுனாக்க கரெக்டாக ஒரு டோட்டலாக 4 பிக் இருந்தாலே போதும். ஓகே ஸோ இருந்துச்சுனாக்கி இதே சேம் மெத்தட் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் ஐட்மோஷனை விட்டு அப்படியே நீங்கள் பேக் போய்க்குங்க. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் உங்களுடைய பிக்கு கொஞ்சம் குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் ரிமூவபிள் போட்டு அப்படியே பிக்குடைய குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இந்த ஆப் உங்ககிட்ட இல்லைனாக்கா ப்ளே ஸ்டோருக்கு ஜஸ்ட் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓப்பன் பண்ணி இன்டர்ஃபேஸ் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். இப்போ நீங்கள் எடிட் பண்ணியே இந்த 4:5 கன்வெர்ட் பண்ண பாருங்கள். ஸோ அதில் ஒரு பிக்கை வந்து பண்ணி இங்கே செலக்ட் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஆப்ஷன் பண்ண ஒரு 30-15 செகண்ட் ஆட்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து பண்ண இந்த மாதிரி நார்மல் இருந்த பிக்கை இந்த மாதிரி ஹை குவாலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் மேலே டவுன் இருக்கா அதையும் கிளிக் பண்ணதில் சேவ் இருக்கும். இதை கிளிக் பண்ண இன்னும் 30 ஆட்ஸ் ஆகும். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி இந்த பிக்கை சேவ் பண்ணிக்கோங்க. இதே சேம் மெத்தட் நீங்கள் 4:5 கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு 4 பிக்கு அந்த 4 பிக்குமே இதே மாதிரி குவாலிட்டி இன்க்ரீஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம அப்படியே பேக் போயிட்டு நம்ம ஐட்மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இன்புட் பண்ண ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் வந்து பண்ண உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இது எப்படி பிக் ஆட் பண்ணு பார்த்தலாம். சாங்குக்கு மேலே ஒரு கிரீன் கலர் பாருங்க. ஜஸ்ட் கிரீன் கலர் கிளிக் போயிட்டு கலர் கொட்டு ஸ்டார் ஐக்கன் கிளிக் போயிட்டு ஸோ இப்போ நம்ம ரெமினப்பில் எடிட் பண்ண பாருங்க 4:5 பிக்கு. ஸோ அதில் இப்போ நீங்கள் எடிட் பண்ணி அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு மேலே பர்சன் கொடுத்தா ஜஸ்ட் அந்த எஃபெக்டில் இந்த பிக் ஆட் ஆயிரும். ஸோ இதுக்காக நான் 4:5 பிக் கன்வெர்ட் பண்ண சொன்னேன். நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு இந்த மாதிரி குரூப் மட்டும் தான் இருக்கும். ஸோ இதில் எப்படி பிக் ஆட் பண்ண பார்த்தலாமா? ஸோ அது குரூப் ஸ்டார்டிங் எடுத்துக்கொண்டு கீழே ப்ளஸ்ஸும் கொடுத்து இப்போ நான் ஃபஸ்ட்டில் எனக்கு ஆட் பண்ணணும். ஸோ அதே சேம் பிக்கை இங்கே ஆட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் கொண்டு வந்துக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த குரூப் எந்த இருக்கோ அந்த அளவுக்கு இந்த பிக்கை நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு சின்ன எஃபெக்ட் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு ஆட் எஃபெக்ட்டில் டிஸ்கஷன் வேர்ப் இருக்கா அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு கீழே மூவ் பண்ண டெல்ஸ் எஃபெக்ட் இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் போயிட்டு செட்டிங் கிளிக் போயிட்டு ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் ஆன் பண்ணிட்டு அப்படி நீங்கள் பேக் வந்துக்கோங்க. மறுபடியும் நீங்கள் ஆட் எஃபெக்ட்டில் போயிட்டு இப்போ மூவ் அட்ரஸ் இருப்பாருங்க அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பிளின்ஸ் சைஸ்னு ஒரு ஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் செலக்ட் போயிட்டு சேனல் செட்டிங் கிளிக் பண்ணிட்டு இது ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ நான் சொல்கிறதில் மட்டும் இதில் சேஞ்ச் பண்ணால் மட்டும் போதும். ஃபஸ்ட்டு ஃப்ரீக்வன்சி இருக்கா அது வந்து பண்ண நீங்கள் ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிவிட்டுங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து பண்ண ஸ்ட்ரிக்ட்னி இருக்கா அதையும் கிளிக் போயிட்டு இதுவும் ஃபுல்லாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ண க்ரோ இருப்பாருங்க அதையும் கிளிக் போயிட்டு 1.05 வந்து பண்ண கம்மி பண்ணிவிட்டுங்க. ஓகே ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு வந்து பண்ண இன்னொரு ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் ஆட் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அப்படியே நீங்கள் பேக் வந்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு பிக் இருக்கா அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போனீங்கன்னாக்கா கீழே நீங்கள் மூவ் பண்ணாக்கா டாட்ஸ்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும் அது கிளிக் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி எஃபெக்டே இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம ஆட் பண்ண பிக்கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த எஃபெக்ட்டை நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கினாக்கா ஜஸ்ட் அந்த டாட் எஃபெக்ட் வந்து பண்ண உங்களுக்கு இதில் ஆட் ஆயிரும். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி அந்த லுக்கில் உங்களுக்கு கொண்டு வந்துடலாமா? ஸோ அதுக்கு மேலே இருக்க குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு பிளண்டிங் ஆப்போசிட்டி இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே மூவ் பண்ண மாஸ்க் இருப்பாருங்க அதையும் கிளிக் போயிட்டு உள்ள பண்ண ஒரு மாஸ்க் எஃபெக்ட் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணாலே நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான கரெக்டாக அந்த எஃபெக்ட்டை உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் மூவ் பண்ணால் உங்களுக்கு வந்து பண்ண இந்த மாதிரி தான் பிளாங்கை கொடுத்துருப்பேன். இது ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்ப விஷயம் தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டில் எடிட் பண்ணதை ஜஸ்ட் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு பிக்கை மட்டும் சேஞ்ச் பண்ண போகிறோம். எப்படின்னு பார்த்தலாமா? ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த பேக்ரவுண்டு பிக்கை அதுக்கு மேலே இருக்க லேயர் ரெண்டுத்தையும் லாங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் போயிட்டு இந்த பாக்ஸும் கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் இருக்கா அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபரி இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸும் கொடுத்து PS 2 லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்க்கில் நீங்கள் ஒன் பண்ண கொண்டு வந்துக்குங்க. நீங்கள் கொண்டு வந்த நெக்ஸ்ட் மாதிரி இருக்கான்னு நீங்கள் செக் பண்ணணும். ஸோ இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான் இருக்குது கம்ப்ரெஸ் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் போயிட்டு இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணாக்க டைம் வந்து கம்ப்ரெஸ் வரும்.
இதே சமயத்தில் நம்முடைய பிக்கும் நம்ம வந்து பண்ணாக்க கம்ப்ரஸ் பண்ணிட்டுக்கலாம். ஸோ பிக்கு சேஞ்ச் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு அந்த பிக்கை நீங்கள் செலக்ட் கலஃபர் கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ நம்ம எடிட் பண்ணிட்டு இன்னொரு ஃபர்ஸ்ட் பிக்கை செலக்ட் மேலே பசங்க வந்துட்டு ஆட் ஆயிரும். ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த கேஃபை அப்படியே நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் மூவ் பண்ண இடத்துல ஒரு 2 இருக்கா கரெக்டாக ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு மறுபடியும் இந்த பாக்ஸை கொடுத்து PS2 லேயர் கொடுத்து ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இந்த லேயர்களை நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. ஸோ முன்ன பண்ண அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மி இருந்துச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கனே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இதையும் நம்ம வந்து பண்ணாக்க எடிட் பண்ணி பிக்கை வந்து பண்ணாக்க ஆட் பண்ணிட்டுக்கலாம். ஸோ இது கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால் நான் வந்து பண்ணாக்க என்னுடைய விரலில் மூவ் பண்ணி செட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே முடிஞ்சா. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் எதுக்கும் அதே சேம் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே. ஸோ முடிஞ்சு. ஸோ இப்போ அந்த கேஃபில் இருக்க இடத்துல நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாமா? ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு இந்த எஃபெக்ட் ஒரு பிக் இருக்கா, ஜஸ்ட் அந்த பிக்கையும் அதுக்கு மேலே இருக்க குரூப் லாங் ப்ரெஸ் பண்ணி போயிட்டு இந்த பாக்ஸை கொடுத்து காப்பி 2 லேயர்ஸ் கொடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கேஃபில் இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் போயிட்டு காப்பி பண்ணது இந்த பாக்ஸை கொடுத்து PS2 லேயர் கொடுத்துக்கோங்க. ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி கரெக்டாக ஒன் பண்ணால் இந்த லேயர்ஸுக்கள் நீங்கள் கொண்டு வந்துக்குங்க. ஸோ முன்ன பண்ண அதே மாதிரி தான். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கம்மியாச்சுனாக்க ஜஸ்ட் இந்த ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி எஸ்எம் பண்ணுறது கம்ப்ரெஸ் பண்ணுறது பண்ணிக்கோங்க. பிக்கை சேஞ்ச் பண்ணுறதுனாக்க ஜஸ்ட் அந்த பிக்கேஸால் போயிட்டு கல்ஃபர் கொட்டு ஸ்டாங்கில் போயிட்டு ஸோ முன்னாடி நம்ம என்ன போய் காட் பண்ணிக்கலாம். ஸோ அது சேம் பிக்கேஸால் போயிட்டு மேலே பசங்க கூட ஆட் ஆயிரும். உங்களுடைய பிக்கு சரி ஆட் ஆகிருக்க அப்படியே நீங்கள் பேக் போயிட்டு கீழே மோட்ஸ் இருக்கா அது நீங்கள் செல போயிட்டு இந்த சைடில் ஃபஸ்ட்டு 3 ஆப்ஷன் இருப்பாருங்க. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி உங்களுடைய பிக்குக்கு தகுந்த மாதிரி இந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிவிட்டுங்க. ஓகே முடிஞ்சா. ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் கேஃப் இடத்துல மறுபடியும் போயிட்டு ஜஸ்ட் PS2 கொட்டு ஜஸ்ட் லாங் ப்ரெஸ் பண்ணி இதை ஒன் பண்ணி நம்ம கீழே கொண்டு வந்துக்கலாம். ஸோ முன்ன பண்ண அதே சேம் மெத்தடில் ஜஸ்ட் ஸ்பீட் ஐக்கன் யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ரெஸ் பண்ணிவிட்டு பிக்கை நம்ம முன்னாடி என்ன பிக் ஆட் பண்ணுங்களோ ஸோ அது சேம் பிக் ஆட் பண்ணிவிட்டேன். ஜஸ்ட் நான் வந்து பையனோட பிக்குக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணி கரெக்டாக அட்ஜென்ட் பண்ணி செட் பண்ணிட்டுக்கிறேன். ஓகே. ஸோ முடிஞ்சு. ஸோ நெக்ஸ்ட் ஃபைனல் கேஃபுக்கு வந்து பண்ணாக்க அதே சேம் மெத்தடில் நம்ம ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நீங்கள் டேட்டா வந்து பண்ணாக்க யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில் எதாவது டவுட் இருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ண மாதிரி காமிட்டு கூட பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.